ஆண்டுடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் நமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர் என்று வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தையினுடைய அந்த வார்த்தை வாசிப்போம் 2வது. பிள்ளைகளை நீங்க கீழ்ப்படியணும், கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று. சரி, இன்றைக்கு சிறு பிள்ளைகள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், பெற்றாருக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிவது நிமித்தமாய் வருகிற உயர்வு என்ன என்பதை இந்த மாலை வேளையில நாம் தெரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு துணை புரிவாராக. அந்த ஆண்டுடைய அன்பு சமூகத்திலே கீழ்ப்படுகின்ற பொழுது பெற்றாருக்கும் அல்லது கர்த்தருக்கும் கீழ்ப்படுகின்ற பொழுது 2 விதமான நன்மைகள். ஒன்று வாழ்நாள் கூட்டப்படும், இன்னொன்று நன்மை உண்டாகும். நன்மையும் வாழ்நாளும் கூட்டப்பட வேண்டுமானால் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வார்த்தை சொல்லப்பட்டது. இவைகள் பூரணமாய் நம்ம வாழ்விலே நிலைநிறுத்தப்பட வேண்டுமானால் செய்வது என்ன?